அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 10ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல். அது இன்றைய தகவல். சில தவறுகள் அதாவது டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நானும் உங்களையுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதிசாய் லிமிடெட் 135 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க 1,65 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜூன் காலாண்டில். இது இயர் 21% சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை அதிசாய் லிமிடெட் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். க்ரீனாக இருந்தால் நல்லா இது மேலே போயிருக்குன்னு அர்த்தம், ரெட்டாக இருந்தால் டவுனாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரதி வெல்த் லிமிடெட் 2120 ரூபா கரண்ட் பேஸு, 93 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 94 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 28% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட் தான். இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஹவுஸ் லிமிடெட் 526 ரூபா கரண்ட் பேஸு, 6 கோடியே 86 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 2% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு, இல்லை ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் லிமிடெட் இரடா கரண்ட் பேஸ் 169, 247 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 29% வந்திருக்கு. சூப்பரான சேல்ஸ் இயரில். பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 36% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் பண்ணுறாங்க. எல்லாமே ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி. போன வருஷம் இதே குவார்ட்டரில் பண்ணதை விட இப்போ கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டாடா எல்எக்ஸி லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 6138 ரூபா கரண்ட் பேஸு, 144 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 4% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 22% டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட்டு டவுனு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் டிசிஎஸ் 3382 ரூபா கரண்ட் பேஸு, 12819 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 6% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஐடி ஸ்டாக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க பெரிய ஸ்டாக்கில். ஸோ 11 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.25% கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 16 ஜூலை 2025. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க டிசிஎஸ். டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 285 ரூபா கரண்ட் பேஸு, 1:5 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸில் இப்போ 10 இருக்குது, அதை 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்காக 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்டு வந்து இன்னும் வெளியிடலை, கொடியுடையில் வரும். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அனுபம் ரசாயன் இந்தியா லிமிடெட் 1144 ரூபா கரண்ட் பேஸு, 15 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா 75 பைசா டிவிடெண்டாக தந்திருக்காங்க. ஸோ ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான் தருவாங்க. ரூட் மொபைல் லிமிடெட் 999 ரூபா கரண்ட் பேஸு, 17 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டால் அதற்கான ரெக்கார்ட் வந்து 23 ஜூலை 2025. செக்டர் வந்து அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரியில் 3 ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ மேற்கொண்டு 3 ரூபாலேருந்து 6 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் 954 ரூபா கரண்ட் பேஸு, 18 ஜூலையில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் வந்து 24 ஜூலை 2025. செக்டர் வந்து டைரி ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 6 ரூபா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். கன்சாலிடேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்டோரியம் லிமிடெட் 19 ரூபா கரண்ட் பேஸு, 200 கோடியே 13 லட்சத்துக்கான ஆர்டர். நிறைய கிளைண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. மொத்த ஆர்டர் தான் 200 கோடியே 13 லட்சம். நைப் லிமிடெட் 1615 ரூபா கரண்ட் பேஸு, 25 கோடியே 96 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஃப்ரா அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 352 ரூபா கரண்ட் பேஸு, 29 கோடியே 86 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. புரோட்டீன் கவுர் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஜாஸ் இன்ஜினியரிங் லிமிடெட் 583 ரூபா கரண்ட் பேஸு, இவங்களுக்கு 20 கோடிக்கு ஒரு இந்தியாலையும் 49 கோடிக்கு வெளிநாட்டிலையும் டோட்டலாக பார்த்திங்கன்னா 69 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்தியா அண்ட் அப்ராடில் கிடச்சிருக்கு. ஸோ பேர் யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. சினர்ஜி கிரீன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 540 ரூபா கரண்ட் பேஸு, 5 கோடியே 37 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 558. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. அந்த ஆர்டரை வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து 6 கோடியே 62 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிது. இப்போ வந்து ஆர்டரை ரிவைஸ் பண்ணிவிட்டு
18,29,00,000க்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக நான் பார்க்குறது வேதாந்தா 439 காயின் பேஜ். வேதாந்தாவில் ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அது வைஸ்ரீ ரிசர்ச்னு ஒரு கம்பெனி, அதாவது நம்ம இண்டன்பர்க் மாதிரி. இந்த வேதாந்தாவில் வந்து ரொம்ப கடன் இருக்க மாதிரி நிறைய ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் என்னங்க தான் நெக்ஸ்ட்டில் போய் பார்க்கல. பட் மீடியாவில் பார்த்த வரைக்கும் என்னென்னா கடன் அதிகமாக இருக்குது, இவங்க கடன் சுமை ஓவராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு கம்பெனி கொடுத்த விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட செலக்டிவான தகவலை மட்டும் தேர்ந்தெடுத்து இவங்க சொல்கிறாங்க. இது வந்து முழுமையான தகவல் கிடையாது. அதே மாதிரி இது வந்து கம்பெனியை வந்து பேரோட அவப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கம்பெனியை இவங்க கொஞ்சம் கூட காண்டாக்ட் பண்ணல. இந்த விஷயமா காண்டாக்ட் பண்ணி எந்த நியூஸுமே நாங்கள் போடலை. ஸோ இவங்க தனிப்பட்ட முறையில் தான் இந்த நியூஸை போட்டிருக்காங்க. அதுவும் முழுமை இல்லாத ஒரு செய்தியை தான் போட்டிருக்காங்க. அதேமாதிரி சில விஷயங்கள் இவங்க கடன் எல்லாம் சொல்கிறத பார்த்தா அது ஆல்ரெடி பப்ளிக் எல்லாத்துக்கும் தெரியும், பப்ளிக் டொமைனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கடன் இருக்குங்கிறது ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயந்தான். 90,000 கோடிக்கிட்ட என்னமோ கடன் வச்சுருக்காங்க, ரிசர்வும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கடன் இருக்குங்கிறது பெரிய புது விஷயம்லாம் கிடையாது, பழைய விஷயந்தான். அதனால் எங்களுக்கு கடன் இருக்குங்கிறத உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பப்ளிக் டொமைனில் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து. ப்ளஸ் இந்த அவங்க வெளியிட்டிருக்க டைமிங்கை பார்க்கும்போது கம்பெனியை வந்து ஃபோர்த் கம்மிங் கார்பரேட் இனிஷியேட்டிவ் அது புதுசாக டிமேஜெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் இங்கே இப்படி ஒரு நியூஸை வெளியிடுறது வந்து ஷேர் ஹோல்டர் மத்தியில் ஒரு பேனிக்கை ஏற்படுத்துறதுக்காண்டி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்களோட என்ன ஒரு நோக்கம் வந்து தவறான நோக்கம் மாதிரி தெரியுது. பட் எங்களோட ஷேர் ஹோல்டர் வந்து மனதைரியம் உள்ளவங்க, அவங்க கம்பெனியை பற்றி நல்லா தெரியும். ஸோ அவங்க இதுக்கெலாம் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்பர் 1 அதையும் வெளியிட்டிருக்காங்க. அதுபோக இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வைஸ்ராய் ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அறிக்கையிலே பார்த்திங்கன்னா 7ஆம் பக்கத்தில் ஒரு டிஸ்க்ளைமர்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், இது வந்து எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து தான், இது வந்து கரெக்டுங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க கம்பெனி. ஸோ நீங்கள் கூட இந்த வீடியோ வேணால் பாஸ் பண்ணிட்டு இந்த லெட்டரை ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு முழுக்க முழுக்க சும்மா ஒரு வதந்தியை கிளப்பி விட்றாங்க, பொருளை கிளப்பி விட்றாங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த சும்மா பூதாகரமாக பெருசுப்படுத்தி சொல்லி கம்பெனியோட ப்ரைஸை வந்து டவுன் பண்ணதுக்கான வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வேதாந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வேதாந்தா கொடுத்த விளக்கம். ஸோ நான் வேதாந்தாக்கு வக்காலத்துலாம் வாங்கலை, அவங்க சொன்ன தகவல் தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஸ்டாக்கும் ஃபேவரட்டும் கிடையாது, எதிரியும் கிடையாது. எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் வாங்குறது தான், விற்கிறது தான். அதுதான் நம்ம வேலை. நம்மளுக்கு தேவை ப்ராஃபிட்டு. அதுவும் நல்ல கம்பெனியில் நல்ல ப்ராஃபிட்டாக வரணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.